ஆண்டவரும் அருமை ரட்சிகரமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வர இருக்கிறேன். கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளிடுவதாக. இந்த நாளில் நாம் ஒவ்வொரு நாளும் 40 நாள் தியானம் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகின்றோம். அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் யூடியூப்பின் வாயிலாக பார்த்து அநேகர் தங்களுடைய கருத்துக்களை சொல்கின்றார்கள், பயன்பாட்டை பெறுகின்றார்கள். என்னோடய நோக்கமே பார்த்திங்கன்னா முழுக்க தன்னுடைய வார்த்தையிலே பலன் பெறுவது, ஆரோக்கியம் பெறுவது, விசுவாசத்தில் பூர்ணப்படுவது, நம்பிக்கையிலே உறுதியாய் தத்திருப்பதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த 40 நாள் ஜெபம். இந்த 40 நாள் ஜெபமானது தன்னுடைய சமூகத்தை காத்திருந்து அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆண்டுக்குள்ளாக சுதந்திரிக்க வேண்டும் என்பதும் ஒரு நோக்கமாய் காணப்படுகின்றது. கட்டாயம் கிறிஸ்து வருகின்ற ஆண்டில் ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து அதன் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் கொடுத்து தலைமுறையாய் உங்களை சத்துவத்திலே நடத்துவார் என்ற சந்தேகம் இல்லை. அவரை விசுவாசிகள். கட்டாயம் கிறிஸ்தவனுடைய வார்த்தையிலே ஒரு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளியை ரட்சிக்காது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவ வார்த்தையிலே விசுவாசத்தில் பூர்ணப்பட்டதாக நாம் காணப்படுகின்ற பொழுது கட்டாயம் அவருடைய வார்த்தை நம்மை பலன் பெற செய்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய முதன்மையான நோக்கமே என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த நம்பிக்கையிலே வளர்ந்து அவர்கள் ஆவியாத்ம சரத்திலே பலன் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாய் காணப்படுகின்றது. ஆகவே கிறிஸ்துவ வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். நீங்கள் ஜெயமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய் வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த 40 நாள் தியானம் கொண்டு செல்கின்றது. வலிமையான வார்த்தையின் நாள் என்ற தலைப்பின் கீழே தான் நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இதுவரை 27 நாட்கள் கிறிஸ்து நேர்த்தியாய் நடத்த உதவி செய்தார். இன்றைக்கு 28வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்துள்ளோம். இனி வருகின்ற 12 நாட்களில் தேவன் விசேஷமாய் நடத்துவார். அது மாத்திரமல்ல, புதியதோர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நம்முடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாய் மேலே வளர உதவி செய்வார். புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்கிற நாம் விசேஷ கிருபையோடு கடந்து செல்வோம். கட்டாயம் கிறிஸ்துவின் நாமத்தை மயப்படுத்த ஒன்றுமாக நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தை மயப்படுத்துவ நாமமாகவே காணப்படும் சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் அன்பில் தரித்திருக்கின்ற ஜனங்களாய் வாழ்வோம் என்பது சந்தேகமில்லை. ஆகவே அன்பிலே நினைத்திருங்கள், அன்பிலே உறுதியாய் தரித்திருங்கள், அன்பிலே இணைந்திருங்கள் என்று சொல்லி நான் உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் பூர்ணப்படுங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கட்டாயம் உங்களது வாழ்க்கை ஒரு ஜெயத்தை காணும் என்று சந்தேகமில்லை. கர்த்தர் நித்தம் நடத்தி அளவில்லாமல் ஆசிரிப்பார் என்பது சந்தேகமில்லை. இன்றைக்கும் நாம் 28வது நாளிலே தியானிக்கப் போகின்ற வார்த்தையானது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தை. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருக்கின்ற சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவஜனமே, கிறிஸ்து இயேசுவானவர் தம்முடைய வாழ்நாளிலே நமக்காக அவமானங்கள், விதிகள், அடிகள், ஏராளமான வார்த்தைகள், இப்படி அநேக காயங்களை அவமானமாக எண்ணாமல் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில் வெற்றி சேர்ந்து இன்றைக்கும் பிதாவிடத்தில் வலது பட்சத்தில் வீட்டிருக்கிறார் என்பது அதிக நிச்சயம். இன்றைக்கு கிறிஸ்துவ ஓட்டத்திலே ஓடுகின்ற நாம், கிறிஸ்துவ ஊழியத்திலே ஓடுகின்ற நாம், கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஓடுகின்ற நாம், நமக்குள்ளே அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அந்த மெச்சூரிட்டி நமக்கு கட்டாயம் வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலை சுமக்க கடவன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புகின்ற பொழுது எத்தனை பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்தாலும் அவருக்குள்ளாக நாம் அடங்கியிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது சமாதானத்தை காணும். ஒரு
பொறுமையை பெற்றுக்கொண்டு காணப்படுவோம். மாறாக தேவனுக்கு மகிமையான ஒரு பாத்திரமாக ஜீவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய எப்படி இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது எல்லாத்தையும் சகித்து கொண்டாரோ, அதே போல நாமும் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது சகித்து கொண்டு காணப்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் மணவானாய் மணவாட்டியாய் வாழக்கூடும். அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து சிலுவையை ஜெயம் எடுத்தார். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு இதிகாசம் சொல்ல முடியாத அளவிற்கு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதுவும் அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றார். ஹல்லேலூயா. அதே போல நாமும் அவருடைய அன்பிலே சந்தோஷத்திலே பங்கு பெற்று எப்படி இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது அவமானத்தை எண்ணாமல் சிலுவையிலே சகித்து பொறுமையாக தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தாரோ, அதே போல் நாமும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அவமானத்தையும் சஞ்சலத்தையும் தவிப்பெல்லாம் சகித்து கொண்டு பொறுமையாக அவருடைய வாழ்க்கையை ஓட கற்றுக்கொண்டால் கட்டாயம் நாம் வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு ஓட்டத்தை ஓட முடியும். அவர் சொல்லியபடியே அவர் சமூகத்தில் நாம் சிங்காசனத்தில் வீட்டிருப்போம். இது எல்லாமே தேவனை பின்பற்றி அவரை நோக்கி வருகின்ற ஜனங்கள் அவர் ஓட்டத்திலே ஓடுகின்ற பொழுது பொறுமையோடு, சாந்தத்தோடு, இச்சையடக்கத்தோடு, நாவடக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, கோபமோ, எரிச்சலோ, பொறாமை எதுவுமே வரக்கூடாது. அவர் ஓட்டத்தில் முழுக்க முழுக்க அவருடைய அன்பினால் இடைக்கட்டியவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய அன்பிலே தேர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்து நிற்கின்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய அன்பிலே போராடப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல தேவன் முழுக்க முழுக்க சுட்டி காட்டுகின்றார். எத்தனையோ பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனையோ இயலாமை வந்தாலும் சரி, எதற்கும் நீங்கள் கவலைப்படாமல் கிறிஸ்துவை முன்வைத்து நீங்கள் ஓட கற்றுக்கொண்டாலே போதும், உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் காணும். அன்புக்குரிய தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் அவ்வப்போது தேவனுடைய வார்த்தையான நம்ம ஐக்கியத்திற்குள்ளாகவும் அரவணைப்புக்குள்ளாக அடங்கியிருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றது. இவர் சொல்லியபடி நாம் எல்லோரும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை நோக்கி நாம் ஓட கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய ஓட்டமானது ஜெயத்தை காணும், சமாதானத்தை காணும், நித்தியத்துக்கு போகின்ற வழியை காணும். மாறாக நாம் அவருடைய வலது பார்சத்தில் வீட்டிருப்போம் என்று சொல்லப்படுகின்றது. எப்படி அந்த வலது பார்சத்தில் வீட்டிருப்போம்? நாம் மறுரூபமாக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய ஈயமானது இந்த பூமியிலே நிலை பெற்று மறுரூபமாக்கப்படுகின்ற பொழுது நாம் அவரோடு கூட பரலோகத்திலே ஒன்றாக வாசம் பண்ணுவோம் என்று சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக நம்புங்க, உறுதியாக பிடித்துக்கொள்ளுங்க. கட்டாயம் நீங்கள் செழிப்பை காண்பீங்க, சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கண்டு கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவ ஓட்டத்திலே வருகின்ற சிட்சை, போராட்டம், இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் கிறிஸ்துக்காக பொறுமையாக நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பாரமாக அல்லது ஒரு சுமையாக எண்ணாமல், ஐயோ நம்முடைய வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்கே, இப்படி பிரயாணமாக இருக்கேன்னு சொல்லி எண்ணாமல் நாம் அதில் பொறுமையாக ஓட கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் பாருங்கள், நமக்கு சோர்வு என்பதே வராது. ஆமாம், இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனை வருகின்ற பொழுது நம்முடைய மனமானது சோர்வை பெற்றுக்கொள்கிற காரணம் இந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளாமை என்பதுதான் முதன்மையான காரணமாய் காணப்படுகின்றது. கிறிஸ்தவ வார்த்தையை நாம் உறுதியாய் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்தாலும் சோர்வை காண மாட்டோம். மாறாக நாம் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சத்துவத்தோடும் காணப்படுவோம். நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் கிறிஸ்துவை போற்றுகின்ற வார்த்தையாக காணப்படும். காரணம், நாம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவை சார்ந்து வாழ நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டபடியால் நம்முடைய வார்த்தையெல்லாம் கிறிஸ்துக்கு மகிமையாகவும் அவருடைய ராஷ்டிரத்துக்கு உகந்ததாய் காணப்படும் என்று சந்தேகமில்லை. ஆகவே நாம் சோர்ந்து போகின்ற அளவிற்கு நம்முடைய மனதை கொடுக்காதபடி கிறிஸ்துக்குள்ளே பூர்ணப்பட்டோம் என்று சொன்னால் கட்டாயம் நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படின்னா அந்த சோர்வு வராமல் என்ன செய்யணும்? நம்ம சோர்வுக்கு இடம் கொடுக்காம, அது ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்காம அதை விட்டு எலும்பி தட்டி தூசிலாம் தூக்கி துற போட்டு இதுக்கு என்ன சோர்ஸ் என்பதை பார்த்து நாம் ஓடணும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவானது சோர்ந்து போகாது, உற்சாகத்தை காணும், விசுவாசத்தை பெறும், நம்பிக்கையை பெறும். கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நாம் எழும்பி பிரகாசிக்கக்கூடும். ஆகவே அந்த நம்பிக்கைக்குள்ளாக, அந்த கிருபைக்குள்ளாக நாம்
வர கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, 6ஆம் வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கும் சொல்கிற புத்தியை மறந்துடுவீர்கள் என்று சொல்லி நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் சொல்லில நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் சிட்சிக்கின்றது போல நேர்த்தியாய் சிட்சித்து அவனுக்கு என்னது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை, எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்துவதெல்லாம் நேர்த்தியாய் கற்றுக் கொடுத்து திருவசனமாக ஞானப்பாலில் அவனை திறம்பட நிற்க செய்கின்றார். நாம் அது சரியாக புரிந்து கொண்டு அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை சிந்தனைகள், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்குள்ளே காணப்படாது. நாம் ஜெயத்தின் மகனாய் ஜெயத்தின் மகளாய் வாழக்கூடும். அதுதான் அந்த இடத்தை சுட்டி காட்டுகின்றார். அதையெல்லாம் மறந்து ஜனமாய் நாம் காணப்படும். காரணம் அந்த ஓட்டத்தில் ஒழுங்காக ஓட முடியாமல், நினைத்து நிற்க முடியாமல், நாம் பிரச்சனை வந்தவுடனே டக்குன்னு கிறிஸ்துவோடைய வார்த்தையெல்லாம் மறந்து விட்டு அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுத்து சைத்தான் உள்ள நம்மளுக்குள்ள குத்து டான்ஸ் போட இடம் கொடுத்துரும். அது போன்ற ஒரு விசுவாசத்துக்கு நம்ம செல்லக்கூடாது. எத்தனை பாடுகள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துக்கு உகந்த மகனாய் மகளை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிரமாணங்களை மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய கற்பனைகளை மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அதை எல்லாம் விட்டு இவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழியை காட்ட முடியும், ஒரு ஒளியை காட்ட முடியும், ஒரு ஜெயத்தை கொண்ட முடியும் என்பதை ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. வசனத்தை பாருங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிகிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசின் பிள்ளையாக இருப்பீர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சிகிச்சை, கிறிஸ்துவனுடைய அனுபவத்துக்கு நாம் வராமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இல்லாமல் வேசின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்தவ ஓட்டத்திலே நிலையாக ஓட முடியாமல் நம்ம அற்பமாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்க முடியாத படிக்க நம்முடைய ஜீவியம் சீர்கட்டு போய் நாம் வேசியின் பிள்ளைகளாய் வாழ்வோம் என்பது இந்த வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரிய தேவஜனமே, கர்த்தருடைய சிற்சியை அற்பமாய் எண்ணாமல் அதை நீங்கள் நேர்ச்சியாய் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் உங்களை தேவன் அவருடைய சேட்டின் கீழ் அடைக்கலம் புக உங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்வானது நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போலும் காணப்படும் சந்தேகமில்லை. ஆகவே தேவனுடைய சிற்சியை அற்பமாய் எண்ணாமல் அதை புரிந்து கொண்டு அதை நேர்ச்சியாய் நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 11ஆம் வசனம் சொல்கின்றது, எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பயனர்களுக்கு அது நீதியாக சமாதானம் பலன் தரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய முழங்கால் கிறிஸ்துவ சமூகத்திலே முழங்கால் போட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் போராடுகின்ற பொழுது ஒரு நாள் முழங்கால் போட முடியும், ஒரு நாள் முழங்கால் போட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுகின்ற பொழுது நம்முடைய கால் பலன் பெற்று அதுக்கு பக்குவப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கும் மீட்டிங் சென்றாலும் இயல்பாகவே நம்முடைய கால் முழங்காலில் நேர் முழங்காலில் நிற்க செய்யும். காரணம், நாம் கிறிஸ்துக்குள்ளாக வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது, நாம் அந்த முழங்கால் போட பிரயாசப்படுகின்ற பொழுது அதை பூர்ணமாக படிக்கின்ற செய்து நம்முடைய கால்கள் அதுக்கு பக்குவப்படுகின்ற. அதே போல் கிறிஸ்துவ வாழ்க்கையை அவருடைய வார்த்தையில் இருக்கின்ற அந்த சிற்சியை அற்பமாக எண்ணாமல் அந்த சிற்சிக்குள்ளாக நாம் போராடுகின்ற பொழுது அந்த போராட்டம் பூர்ணமடை செய்து ஏற்ற நிச்சயத்தையும் நமக்கு அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, அவருடைய சிற்சியை நீங்கள் அற்பமாக எண்ணாமல், அவருடைய போராட்டத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாமல், அவருடைய சுமையை நீங்கள் அற்பமாக எண்ணாமல் நேர்ச்சியாய் வசனத்தின் மூலமாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள், நீங்கள் பலன் பெறுவீர்கள், நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள், நீங்கள் சத்துவம் பெறுவீர்கள் என்று சந்தேகமில்லை. அன்புக்குரிய தேவஜனமே, இதில் பாருங்கள், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழையனர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம் பணி தரும் என்று நாம் பார்க்கின்றோம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம்.
தேவனை விசுவாசிக்கின்ற ஜனங்களுக்கு, தேவனுடைய நெருங்க விரும்புகின்ற ஜனங்களுக்கு, தேவனுக்காக வாழ விரும்புகின்ற ஜனங்களுக்கு, தேவனுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்த ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் புரியும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தில் குறைபட்டு காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கின்றேன், பூரணப்பட உதவி செய்யுங்க. என்னுடைய முழங்கால்களை நேர்முகமாக மாற உதவி செய்யுங்க. என்னுடைய பிறனத்தை மாற செய்து சமாதானத்தை கட்டளையிடுங்க என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவுக்காக முற்படுகின்ற பொழுது கிறிஸ்துவ உங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் பூரணப்படுத்த செய்து உங்களை பலப்படுத்த ஆயத்தமாக இருக்கின்றார். நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள், சமாதானம் பெறுவீர்கள், சத்துவம் பெறுவீர்கள். கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நீங்கள் வலிமை பெற்று எவராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு யுத்த வீரனாக நீங்கள் காணப்படுவீர்கள், சந்தேகம் இல்லை. நாம் ஓடுகின்ற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். நம் ஓடுகின்ற ஓட்டத்தில் லக்கை நோக்கி ஓட வேண்டும். நாம் ஓடுகின்ற ஓட்டத்தில் ஜெயம் பெறும்படியாக ஓட வேண்டும். நாம் ஓடுகின்ற ஓட்டத்தில் கிறிஸ்துவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் அளவிற்கு நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஓட்டத்திலே ஜெயத்தோடு ஓட கற்றுக்கொள்ளுங்கள். அவரை இருளாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து சொல்லியபடியே உங்களை பிற்காலத்திலே உங்கள் நீதி நிமித்தமாக உங்கள் குடும்பங்களும் உங்கள் தலைமுறையும் சந்தோஷத்தில் சமாதானத்தில் பெற்று காணப்படும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஓட்டத்திலே தகப்பனை லக்கு நோக்கி ஓடுகின்ற ஓட்டத்திலே கர்த்தாவே, எங்கள் கால்களை பலப்படுத்துகின்றக்காக நன்றி. எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகின்றக்காக நன்றி. எங்கள் ஆயுத்பசரத்தை பூர்ணப்பட செய்து உமக்கு உகந்த மகனாய் மகளை வாழ செய்கின்றக்காக நன்றி. அப்பா, நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க உதவி செய்யும். உமக்குள்ளே பூர்ணப்பட உதவி செய்யும். நீங்கள் சிற்சிக்கின்ற சிற்சத்தை அற்பமாக எண்ணாமல் கிறிஸ்துக்காக பொறுமையாய் ஓட உதவி செய்யும். நாங்கள் அவமானத்தை அவமானமாய் எண்ணாமல் சிலுவை நோக்கி ஓட உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லா தடைகளும் பாடுகளும் நிந்தனைகளும் மாற செய்து எங்கள் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசையாக செய்கின்ற தகப்பனே. கர்த்தாவே, என்னாலோ என் பிரச்சனாலும் அல்ல, எல்லாம் உம்மாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் சாமி. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தியேசின் ரத்தத்தினாலே மீட்க முடியாது செய்கின்ற தகப்பனே. கர்த்தாவே, கையின் பிரயாசத்தை ஆசைங்க, செய்கின்ற வேலையிலே ஆசைங்க, இன்றைய நடக்கின்ற ஒவ்வொரு காலத்திலும் நாங்கள் ஜெயம்பெற உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லாம் உங்களுடைய சித்தம் போல வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையிலே நாங்கள் பலன் பெறவும் ஆரோக்கியமும் சத்துவம் பெறவும் உதவி செய்வீராக. இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் அவருடைய மன விருப்பத்தின்படியே பெற்று வாழ உதவி செய்வீராக. நிறைய வழிநடத்தும் பொறுப்படுத்தி பாதுகாத்துக்களும் உமக்குள்ளே உண்மையோடும் ஒத்துமத்தோடும் வாழ உதவி செய்யும். முற்றிலுமாய் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்க இயேசு என்னும் வல்லமையோடு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து விசுவாசிங்கள், வார்த்தைகளை வலிமை பெறுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.